அவர் இடத்துல நான் இருந்திருந்தா கூட அவர் அளவுக்கு புரிஞ்சு நடந்திருக்க மாட்டேன். இப்ப தென்றல் என்ன ஏத்துக்கிட்டாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆகாஷ கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உண்மையாவே சொல்றமா, ஆகாஷ் உடம்பு உருவம் மனசுன்னு மொத்தமாவே தங்கமா. அப்படிப்பட்டவரை இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டமே நினைக்க மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குமா. நானாவது சின்ன வயசுல இருந்து நிறைய இழப்புகளை தாண்டி வந்திருக்கேன். ஆனா ஆகாஷ் சந்திச்ச முதல் இழப்பு தென்றல் தான் இல்ல. ஆகாஷ நினைச்சா எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத சித்து. காலமும் சூழ்நிலையும் எல்லார் காயத்துக்கும் மருந்து போடும். உனக்கு தென்றல் கிடைச்ச மாதிரி ஆகாஷ்க்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு நான் ஏற்கனவே கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். நிச்சயம் அந்த கடவுள் ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண சீக்கிரம் அவன் கண்ணுல காட்டுவாரு. யாருக்கு சித்து போன் பண்ற? என்னப்பா சொல்லு. இன்னைக்கு ஆகாஷ் தூங்குற வரைக்கும் நீங்க அவர் பக்கத்துல இருந்து அவர்கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்க முடியுமா? மனசுல இருந்து சொல்றேம்மா, தென்றல் விஷயத்துல ஆகாஷ் அன்னைக்கு முழுசா ரிலாக்ஸ் ஆகுறாரோ அன்னைக்கு தான் என்னால ரிலாக்ஸ் ஆக முடியும். இந்த நிமிஷம் ஆகாஷ என் புள்ளன்னு சொல்றதா இல்ல உன்னை என் புள்ளன்னு சொல்றதான்னு தெரியல சித்து. நீங்க 2 பேருமே உருவத்துலதான் வேற வேற. மனசளவுல நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கீங்க. உங்க 2 பேரையும் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சித்து, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆகாஷ நான் ஆறுதல் படுத்திக்கிறேன். வச்சிடுறேன். சரிம்மா. சித்துவே எனக்கு போன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டான். இப்ப நீ எவ்வளவு வலியோட இருப்பன்றத புரிஞ்சு உன்னை ஆறுதல் படுத்த சொல்லி சித்து என்கிட்ட கெஞ்சுறாண்டா. நீ என்னடானா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அம்மா கிட்டயே சமாளிக்கிற. சில நேரம் கஷ்டத்தை கடவுள் கிட்ட சொல்ல முடியாது, ஆனா அம்மா கிட்ட சொல்லலாம்டா. ஏன்னா அம்மாவும் பிள்ளையும் வேற வேற உயிர் கிடையாது, 2ம் ஒரே உயிர் தான். இப்ப உன் மனசுல இருக்கிற வலிய மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிருக்காத ஆகாஷ். அம்மா கிட்ட கொட்டிடு. இத்தனை வருஷத்துல நான் இது வரைக்கும் எந்த வலியுமே நான் அனுபவிச்சதில்லம்மா. எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு மொத்தமா அனுபவிக்கிறேம்மா.
ரொம்ப வலிக்குதுமா. தாங்க முடியல. இப்படி ஒரு வலியும் ஏமாற்றமும் என் எதிரி கூட வரக்கூடாதுமா. ஆனா இப்பவும் சொல்றேம்மா, தென்றல் செந்துவுக்கு கிடைச்சது ரொம்ப சரியான விஷயம். உன் அப்பா என்கிட்ட கூட சொல்லாம அவசரப்பட்டு தென்றலை கடத்தினது அவரோட தப்புதான். தப்புதான். ஆனா அவர் அப்படி ஒரு தப்பு செய்ய தூண்டினது உங்களோட கிரிமினல் புத்தி தானே. நீங்க தேவையில்லாம செகண்ட் டைமும் எங்களை அப்ரோச் பண்ணி என்ன உங்க பேரனுக்கு கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க. அத நம்பி நான் உங்க பேரனை விரும்பி தொலைச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக முதல்ல தென்றல் ஆகாஷ்க்கு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவங்கள பிரிச்சு என்ன உங்க பேரனுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டா எந்த அப்பாவால தாங்கிக்க முடியும்? அதான் என் அப்பா தான் ஒரே பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேற வழி தெரியாம தென்றல கடத்திட்டாரு. இப்ப அனாவசியமா ஜெயில இருக்காரு. மொத்தத்துல இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானே. இல்லம்மா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பேசாதீங்க. உங்க கிரிமினல் மைண்ட அனாவசியமா எங்க அப்பாவுக்கும் வர வச்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம இப்ப உங்க பவரை யூஸ் பண்ணி என் அப்பாவை வெளியில கொண்டு வரேன்னு என்கிட்ட தாஜா பண்றீங்களா? என் அப்பா உங்களை விட பல மடங்கு பெரிய ஆளு. அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு உங்க தயவு தேவையில்ல. வந்துட்டாங்க பெருசா பேசுறதுக்கு. தாரா, நீ இப்படி எல்லாம் பேசாத. என்ன இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக இல்லையா? ஓ, உங்களுக்கு இன்னும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்ற முடிவை நான் எப்பவோ எடுத்துட்டேன். என் அப்பா எனக்கு வேற இடத்துல அலையன்ஸ் பாத்துட்டாரு. இத்தனை நாள் ஆகாஷ் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நானே அவரை வேணான்னு சொல்றேன். அது புரியாம இப்பவும் உங்க பேரை கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வருவேன்னு இன்னொரு தடவை கனவுல கூட நினைக்காதீங்க. தாரா, இங்க பாருங்க, நீங்க என்னதான் மோசமானவங்களா இருந்தாலும் உங்க பேரன் ஆகாஷ் நல்லவரா தான் இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட நான் இப்படி அமைதியா பேசிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போனை வைங்க. தாரா தாரா தாரா, ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத கேளு. என்ன இருந்தாலும் நீதான் ஆகாஷுக்கு பொருத்தமானவ. அதே மாதிரி உனக்கும் ஆகாஷ் தான் பொருத்தமானவ. அதனால இங்க பாருங்க, எனக்கு இந்த பொருத்தம் திருத்தம் எல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு எங்க அப்பாவோட பிரஸ்டீஜ் தான் முக்கியம். அத கலங்கப்படுத்தின உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. எங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கும் வேற ஒருத்தருக்கும் மேரேஜ் ஆக போகுது. அந்த மேரேஜுக்கு கூட தயவு செஞ்சு நீங்க வந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு தடவை உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. குட் பை. என்னம்மா, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இல்லம்மா. நான் நேத்து நைட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா. இப்போ நான் புது ஆகாஷ். என்ன பொறுத்த வரைக்கும் சித்து என்னோட அண்ணன். தென்றல் வந்து சித்துவோட ஃபியூச்சர் வைஃப். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கிளியரா இருக்கேம்மா. அதனால இனிமே நீங்களோ சித்துவோ தென்றல் விஷயத்துல என்கிட்ட எந்த வகையிலயும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம்மா. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, வரேம்மா. அப்பா, நீங்களும் ஆபீஸ் வரேன்னு சொன்னீங்களே, வரீங்களா? போலாம். வரேன் மாதேவி. வரேன் சாரதா. உண்மையை சொல்லணும்னா தாரா இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணமே
நான் இல்ல, நீங்க தான். என்ன அத்தை முறைக்கிறீங்க? நான் சொல்றது கரெக்ட் தானே? சும்மா இருந்த தாராவ நீங்க தான் தேவையில்லாம சொரிஞ்சு விட்டு அவளை ஆகாஷ்க்கு கட்டி வைக்கிறேன்னு ஆசைய கிளப்பி விட்டீங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் உருப்படியா பண்ணீங்களா? இல்லையே. ஏய், அத நான் எப்படியே நிறைவேற்றிருப்பேன்டி. ஆனா அதுக்குள்ளதான் நீ உள்ள பூந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. மறுபடி நீங்க ஏன் மேலே பழி போடுறீங்க? நான் என்ன சொதப்புனேன்? நீங்க தான் நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் பயத்துல எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்க. மறுபடியும் தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணி நல்லவ மாதிரி டிராமா எல்லாம் போட்டீங்க. அந்த டிராமாவை தென்றல் தான் நம்பலையேன்னு பார்த்தா தாராவும் ஏத்துக்கலையே. எப்படி ஏத்துக்குவா? நீதான் என் பேரனை கட்டிக்க போறேன்னு அவளுக்கு நல்ல ஆசையை தூண்டி விட்டு திடீர்னு அவகிட்ட போய் ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் தென்றல் என் பேரனுக்கு பொண்டாட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ என் பேரனுக்கு 2வது பொண்டாட்டியா வான்னு சொன்னா அவளால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்பாடா, எப்படியோ மனசுக்குள்ள இருந்த காதல சொல்லி ஜோடி சேர்ந்துட்டீங்க. ஆஹா, அதுவும் ஹீரோ மாதிரி பாஞ்சு ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஹீரோயினை சித்து காப்பாத்திருக்காரு. உடனே இவங்களும் ஐ லவ் யூ சொல்லி ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்றல் சித்து 2 பேரும் காதலுக்கு ரொமான்ஸ் மலையை பொழிச்சிருக்காங்க. என்னோட காதல சொல்றதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கலையே. நீயா? நீதான் ரவுடிங்களை பார்த்தாலே பயந்து ஓடிட்டு. நான் சிறுத்தை. நீ சிறுத்தையா இல்ல சிம்பான்சியா? நீங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, விடுங்க. லவர்ஸ் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் எப்ப தர போறீங்க? ஆமா, பொரிதானே, அப்புறமா வாங்கி போட்டா போச்சு. எனது பொரியா? என்ன எலி நடக்கலாம்? சிறுத்தைய ரொம்ப கலாய்க்காத. கங்க்ராட்ஸ் சித்து. தேங்க்ஸ் மேக்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தென்றல். Thank you. சரி எல்லாருக்குமே ட்ரீட். ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன ஆபீஸா இல்ல பார்க்கா? பார்த்தா தெரியல, ஆபீஸ் தான். ஷட் அப். என்கிட்டயும் சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. ஒண்ணும் இல்ல மேடம், சும்மாதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு மேடம். சொல்லுங்க தென்றல். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன? சொல்லுடி, தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, யாரு என்ன சொன்னாலும் நான் சித்துவை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். வாவ், 2 நாள்ல இவ்ளோ நடந்து போச்சா? ஆமா மேடம். என் மனசுல இருக்கிறத நானும் சித்து கிட்ட சொல்லிட்டேன், சித்துவும் என்கிட்ட சொல்லிட்டான்.
இப்ப நாங்க 2 பேரும் லவர்ஸ் ஆயிட்டோம். ஆமா. சித்து கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். கங்க்ராட்ஸ் தென்றல். தேங்க்ஸ். சித்துவை என் லவர்னு சொல்லிட்டேன். இனிமே சித்துவ சிவானி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். டீசென்ட்டா நடந்துப்பான்னு நினைக்கிறேன். சரி மேடம், நான் வரேன். யா கேரி ஆன். ஆகாஷ் தம்பிய பத்தி இனிமே எந்த பேச்சும் எடுக்க கூடாதுன்னு தென்றல் கண்டிஷனா சொல்லிட்டான். சித்துவ விரும்புறதா தென்றல் சொன்னதுக்கு அப்புறம் ஆகாஷ பத்தி பேசுறது சரியில்லைன்னு என் வீட்டுக்காரரும் தென்றலுக்கு தாமா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்ன செய்ய சொல்றீங்க? பிள்ளைங்கள்லாம் வளர்ற வரைக்கும் தான் அம்மா அம்மான்னு காலை சுத்துவாங்க, வளர்ந்துட்டா கழுத்தை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்குமா? என் நிலைமைய வீட்லயும் யார்கிட்டயும் சொல்ல முடியல, வெளியிலயும் யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. ரொம்ப வேதனையா இருக்குமா? சித்து கூட உன் மக ரொம்ப சுத்ரா போல இருக்கே. என்னத்த சொல்றதுன்னே புரியல. அந்த சித்துவ தான் கட்டிப்பேன்னு அவ ஒரே பிடிவாதமாவும் முடிவாவும் இருக்கா. அவன் அப்படி என்னத்த மயக்குனானோ தெரியல. இது சரி வராது லக்ஷ்மி. உனக்கு தான் இது ரொம்ப ஆபத்து. சாரதா கிட்டையும் சித்து கிட்டையும் உன் மகளை பழக விடாது. முதல்ல அவ மனச மாத்து. அதுலயும் சாரதா கிட்ட தென்றல் ரொம்ப நெருங்கி பழகுறா. இப்பவே மாமியார் மருமக மாதிரி ஆயிட்டாங்க. சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாரதாவும் உன் மகளும் அம்மாவும் மகளும் மாதிரி ஆயிடுவாங்க. நீதான் பெத்தேங்கிறத கூட தென்றல் மறந்துடுவா. பேருக்கு கூட நீ பெத்தவளா இருக்க முடியாது லக்ஷ்மி. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் பிறந்த வீட்டு மேல பாசமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் புருஷன் வீடுதான் கோயில்னு சொல்லுவாங்க. பெத்தவங்க வந்தா என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. எதுவும் கொண்டு வரலன்னா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஆமாமா, அது உண்மைதான். அதுவும் தென்றல் விஷயத்துல கண்டிப்பா இது நடக்கும். முக்கியமா சாரதாவுக்கு உன் மக மருமகளா ஆயிட்டான்னா உன் மகளையே உனக்கு எதிரி ஆக்கிடுவா சாரதா. உனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்கிறதுக்கு முதல்ல ஆளா உன் பாட்டி ஆண்டாள் வந்து நிற்கும். அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. இவ்ளோ பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன், உனக்கும் தென்றலுக்கும் எவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் பண்ணிடணும். நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. சரி, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. சித்து, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. மறுபடியும் என்னமா முக்கியமான விஷயம்? உன் அப்பாவையும் பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போகணும். ஆரம்பிச்சிட்டீங்களா? பொண்ணு பார்க்க தானே போறோம், காலேஜ் அட்மிஷனுக்கு போறோம். காலேஜ் அட்மிஷனுக்கு கூட அவர் தேவைப்படல. ஆனா இது பொண்ணு பாக்குற விஷயம். கண்டிப்பா அவரையும் அழைச்சிட்டு தான் போகணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இது என்ன புது விஷயமா? டேய், பொண்ணு பார்க்க போகும்போது பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து போய் தான் பார்க்கணும். அப்பதான் குடும்பம் ஒன்னா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம விஷயம் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. டேய், நான் பொதுவா சொன்னேன்டா, நம்ம விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே. அப்புறம் எதுக்குமா அப்பா? அப்படி இல்லடா, அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுதான் முறையா இருக்கும். மா, இந்த முறவாசல் வேலைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். தாலி கட்டும் போது அவர் வந்தா போதும். சொல்லுங்க அத்தை. அப்பா வீட்ல இருக்காரா தென்றல்? இருக்கார் அத்தை. ஏதாவது முக்கியமான விஷயமா பேசணுமா? பேசணுமாவா? பேசட்டுமா வேணாமா? அத்தை, கிண்டல் பண்ணாதீங்க. உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன். அத உங்க அப்பா கிட்ட சொல்லணும். நாளைக்கு வரலாமான்னு கேட்கணும். நீ என்ன சொல்ற? உனக்கு சந்தோஷம் தானே?
என்ன பதிலே காணோம்? நான் தான் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேனே. சரி, அப்பா கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் கொடுக்கறேன். நாளைக்கு தென்றலை பொண்ணு பார்க்க சித்துவும் அவங்க அம்மாவும் வராங்களாம். இப்பதான் ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க. அப்படியா? என்ன அப்படியான்னு சாதாரணமா கேக்குற? வேற என்ன நான் சொல்ல முடியும்? வேணான்னு சொன்னா உடனே நாளைக்கு வரவங்களை வர வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவீங்களா? ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற நீ? வேற எப்படிங்க பேசுறது? தென்றல ஆகாஷ் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுவும் இவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த கல்யாணமே நின்னு போச்சு. இனிமே நான் என்ன செய்ய முடியும்? தாராளமா வரட்டும், தென்றல பொண்ணு பார்க்கட்டும். நீங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. அம்மா, உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல. ஆண்டாளம்மா வீட்டுக்கு நீ மருமகளா போயிருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா, நடக்காத விஷயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் உங்க விருப்பப்படியே நடக்கட்டும்னு விட்டுட்டேனே. என்னங்க, நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கியா மஞ்சு? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சுமாரு நாம நல்லா இருந்தா நாசமா போனா என்னன்னு இருந்தவங்க தானே உங்க. இப்ப வந்து நல்லா இருக்கேன்னு கேட்ட உடனே உனக்கு குளுகுளுன்னு ஆயிருச்சோ? தம்பி கோச்சுக்காதீங்க தம்பி. இப்ப என்ன கோச்சுக்காதீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நீங்க மதிச்சு என்ன கூப்பிடல. தம்பி, நமக்குள்ள இருக்கிற குடும்ப விவகாரத்தை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாதுப்பா, அவ்வளோ இருக்கு. ஆனா நான் இப்ப அதெல்லாம் பேச வரல. வேற எதுக்கு வந்தீங்க? என்னங்க, அக்காவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க, அதாங்க நாகரிகமா இருக்கு. நாகரிகத்தை பத்தி என்கிட்ட சொல்லாத, அங்க சொல்லு. என் புருஷன் கட்டி இருந்த வேட்டி கூட நீங்க உருவிட்டு தான் விட்டீங்க. அது மட்டும் நாகரிகமா? தம்பி இந்த பாருங்க, பகைய நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா காலம் முழுக்க நம்ம எல்லாம் விலகியே இருக்க வேண்டியதுதான். அக்கா, இவர் இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம தென்றல சித்துவுக்கு பொண்ணு கேட்டு நாளைக்கு சாரதா அம்மா வீட்டுக்கு வராங்க. தென்றல அந்த சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இந்த விஷயத்துல ஆண்டாளம்மாவும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்றாங்க. அதுக்கு சொல்றேன், இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். நம்ம தென்றல பொண்ணு பார்க்க வர்ற அந்த சாரதாவையும் அவங்க குடும்பத்தையும் துண்டக்கான துணியக்கானு ஓட வைக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம் தம்பி. அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க தச்சி, நீங்க புறப்படுங்க. வரேன் மஞ்சு. சரிங்கக்கா. வாங்க. என்னங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவை இருக்குல்ல. 2 புள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் காட்சின்னு செய்யணும். அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. எங்க இருந்து பணம் வரும்? இப்படி எல்லாம் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இந்த கவலையெல்லாம் ஆம்பளை எனக்கு தானே தெரியும். வீட்டுல இருக்க உனக்கு என்ன தெரியும்? ஆண்டாளம்மா தொடர்பு விட்டு போச்சேன்னு இருந்தேன். இப்ப தானா வருது. சந்தர்ப்பம் வரும்போதே லபக்குன்னு புடிச்சுக்கணும். நீ எதுவும் குழப்பிக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இது அவங்க வீட்டு பிரச்சனைங்க. இதனால நாளைக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை வந்துருச்சுன்னா? நம்ம வீட்டுக்கு எதுக்கு பிரச்சனை வருது? தென்றல பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுக்கு வர்றவங்களை தானே துரத்த போறேன். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களையா துரத்த போறேன்? விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, என்னமோ பண்ணுங்க. நாளைக்கு நான் மட்டும் போகல, நீயும் என் கூட வர்ற. இந்த வேலைக்கு நான் எதுக்குங்க? உன்னைய வச்சுதான் நான் அங்க பல வேலையை செய்யணும். நாளைக்கு அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடியா இரு. வேற எதுவும் பேசாத. வாங்க தம்பி, வாங்க. என்ன எப்படி இருக்கீங்க? பையன் காலேஜ் போயிட்டு இருக்கானா? லட்சுமி, எனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவனை வர சொல்லிருக்க? ஏங்க, அடுத்தவங்க பண்ண தப்பையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம கூட எந்த மனுஷங்களுமே இருக்க மாட்டாங்க. யார் மேலதாங்க இந்த காலத்துல குறை இல்ல. அதுக்காக எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட முடியுமா? வேண்டான்னு. இது பாருங்க, வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்கணுங்க. அவன் வேணான்னு தான் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன கேட்காம எதுக்கு அவனை வர சொன்னே? அண்ணே, அத்தாச்சி திட்டாதீங்கண்ணே.
அத்தாச்சி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு செஞ்சவே நான். என்ன திட்டுங்க. நான் செஞ்ச தப்புக்கு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேனே. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரம் பண்ற மாதிரி உங்களை நேர்ல பாக்குறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து அத்தாச்சி வந்தாங்க. நம்ம தெண்டல பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதா சொன்னாங்க. என் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், நானும் அதுல கலந்துக்கிட்டு என் பங்குக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு வந்திருக்கேனே. இது தப்பானே? இது தப்பான்னு தான் என்னை அடிங்கனே. அடிங்கனே, நல்லா அடிங்கனே. நான் யாருன்னு? உங்க தம்பினே. நான் புறப்படும் போதே என் பொண்டாட்டி என்னை தடுத்தா. வேண்டாம் போகாதீங்க, உங்க அண்ணன் உங்களை திட்டுவாரு, கேவலமா பேசுவாருன்னு சொன்னானே. நான் சொன்னேன், எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்லடி, அவர் குணத்துல தங்கம். நான் தான் கேவலமானவன். நான் அவர் வேட்டியை கூட உருகி இருக்கேன், அப்ப கூட அவர் மன்னிச்சு விட்டவர் தான். அப்புறம் சொன்னா, நீங்க அவமானப்பட்டு தான் திரும்ப போறீங்கன்னு அவ சொன்னானே. நான் சொன்னேனே, எங்க அண்ணன் குழந்தை மாதிரிடி, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாருன்னு. இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு என் பொண்டாட்டி மறுபடியும் சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், எங்க அண்ணன் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுதான் எனக்கு நல்ல நாள்னு சொல்லி அவளையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணே, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம இனிமே எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன். இனிமே உங்க முடிவு தானே ஏன் முடிவும்? ஏய், நீ எல்லாத்தையும் மறந்துருக்கலாம்டா, ஆனா நான் எதையும் மறக்கல. சரிண்ணே, நீங்க எப்ப மறக்குறீங்களோ அப்ப அத்தாச்சிக்கிட்ட சொல்லி அனுப்புங்கண்ணே. நான் வரேனே. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், தென்றலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். நான் மனசார வாழ்த்துறேனே. இது என்னோட தம்பி வீரபாகு, அவங்க தம்பியோட சம்சாரம் மஞ்சுளா. வணக்கம். வணக்கம். லக்ஷ்மி, காஃபி கொண்டா போ. எடுத்துட்டு இல்ல இல்ல, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? நம்ம என்ன தெரியாதவங்களா? சரி, தென்றல கூட்டிட்டு வாங்க. போய் அக்காவை கூட்டிட்டு வாங்க. என்ன சித்து, பயங்கர சந்தோஷமா இருக்க போல இருக்கு. சும்மா இருங்கம்மா. தென்றல், என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. தேவத மாதிரி இருக்குடா, அழகா இருக்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நீங்க உங்க பொண்ண கொடுத்தா மட்டும் போதும். தென்றல என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்குவேன். இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் பிடிச்சு போய் தான் வந்திருக்கோம். பிடிச்சு போய் நீங்க வந்திருக்கீங்க சரி, மாப்பிள்ள வந்திருக்காரு சரி. உங்க வீட்டுல நீங்க 2 பேரும் மட்டும்தானா? இப்ப இந்த அத்தாச்சி இருக்காங்க, அண்ணன் இருக்காரு, நான் தென்றலுக்கு சித்தப்பா, இந்த சித்தி, இப்படி எல்லாருமே இருக்கோம். ஆனா மாப்பிள்ளையோட அம்மா நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க. மாப்பிள்ளையோட
அப்பா வரலையே, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? தம்பி அதெல்லாம் எதுக்குப்பா, உனக்கு தேவையில்லாத விஷயம். அத்தாச்சி, மாப்பிள்ளையோட அப்பா முக்கியம் இல்லையா? என்ன அத்தாச்சி நீங்க இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவரு எங்க மாமியார் கூட இருக்காரு. அப்படின்னா நீங்க உங்க மாமியார் கூட இல்லையா? தம்பி அதெல்லாம் அவங்க சொந்த விஷயம். இருக்கட்டும் அத்தாச்சி, எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், சரியா? எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அது எப்படின்னு சபைக்குன்னு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல. சித்தப்பா கொஞ்சம் இல்ல தென்றல், பரவாயில்ல. சம்பந்தி, இவனுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. பரவாயில்லைங்க. சம்பந்தம் பேச வந்தா இப்படி 4 விதமான கேள்வி கேட்கதான் செய்வாங்க. பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை தானே. பாருங்க, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வரும்போது உங்க புருஷனையும் கூட்டிட்டு வந்து சம்பந்தம் பேசிருக்கலாம்ல. மாப்பிள்ளையோட அப்பா வராம எப்படி ஒரு சம்பந்தத்தை நாங்க முடிவு பண்றது? சரி, இன்னைக்கு தான் வரல, கல்யாணத்துக்காவது வருவாரா? இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு 1000 பேர் வருவாங்கல்ல, அங்க 1000 கேள்வி வருமா? எதுக்குமா வீணா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இது வீணான பேச்சு இல்ல மாப்பிள்ள, வெவ்வேறமான பேச்சு. மாப்பிள்ளையோட அப்பா கண்டிப்பா இருக்கணும், அவரோட சம்மதமும் வேணும். மாப்பிள்ளையோட அப்பா இல்லாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. நீங்க போய் அவரை கூட்டு வாங்க, அவர் முடிவையும் கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துவோம். வீரா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. அண்ணே, இப்பதானே நான் சொன்னேன், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுங்க தேவையில்லாத விஷயம்? நாளைக்கு அந்த அம்மாவோட புருஷன் வந்து என்ன கேட்காம எதுக்கு பொண்ணு பார்த்த, எப்படி முடிவு பண்ணான்னு கேட்டு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா? ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு தடவை நடந்து போச்சுனே. எதையும் தீர விசாரிச்சு செய்யணும்னு ஏனே உனக்கு தோண மாட்டேங்குது? சம்பந்தி, இதெல்லாம் நீங்க பெருசா பொருட்படுத்த வேண்டாம். இல்லங்க, அவர் சொல்றது ஒரு வகையில சரிதான். நான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரிங்க, நாளைக்கு என் வீட்டுக்காரரை, அதாவது என் பையனோட அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த சம்பந்தத்தை பேசுறேன். போதுமா? இப்ப பேசுனீங்களே, இது கரெக்டான பேச்சு. இல்லனா வெளியில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்மா. அதுக்கு நாமளும் இடம் கொடுக்கலாமா? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் நானும் சொல்றேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ அத்தை, சித்து வா போலாம். அத்தை, அப்பா. சம்பந்தி, ஏன்? நீ ஒண்ணும் கவலைப்படாத தென்றல், நான் அவரோட வரேன். போயிட்டு வரேன். வா சித்து. அதாச்சி, அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. நான் அப்புறமா வந்து பக்குவமா பேசி சரி பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன் அதாச்சி. சரிப்பா. வா மஞ்சளா. என்ன லட்சுமி, இதுதானே வீரப்பாவை கூட்டிட்டு வந்த? இப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷம்? யாரும் யாரையும் கெடுக்கல. இப்ப உங்க தம்பி என்ன தப்பா கேட்டாரு? எல்லாத்தையும் முறையா தானே கேட்டாரு. என்னடி முறை? உனக்குதான் சாரதா பத்தி எல்லாம் தெரியும், அப்புறம் என்ன? தெரியும். அதுக்காக தென்றல் அந்த பையனை லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியுமா? இப்போ உங்க தம்பி என்ன ஏதுன்னு விசாரிக்க போய் தானே அது ஒரு முறை கெட்ட குடும்பம்னு தெரியுது.
என்னடி சொன்ன? என்ன அறிஞ்சிட்டீங்க? இதே கேள்விய கல்யாண மண்டபத்துல 4 பேர் கேட்டா அந்த 4 பேரையும் போய் அறிஞ்சிருவீங்களா? உங்க தம்பி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தானே அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணாம நான் என் பொண்ண அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். லட்சுமி வேண்டாம், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. யாருங்க பேசுற? பெத்த தாய் என்ன தவிர யார் பேசுவாங்க? அப்படிதான் பேசுவேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்கப்பா. அத்தை நாளைக்கு மாமாவை கூட்டிட்டு வருவாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம். சரிம்மா, நீ உள்ள போமா. போமா, போ. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். சாரதா நாளைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. வேற எதுவும் நடக்கல? எதுவுமே நடக்கலமா, எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இனி சாரதாவால ஒன்னும் பண்ண முடியாது. நான் விட்டாதானே என் மகனை கூட்டிக்கிட்டு சாரதா உன் வீட்டுக்கு வருவா, சம்பந்தம் பேசுவா. இப்ப எல்லாம் என்கிட்ட வருவாங்க பாரு, நான் பாத்துக்கிறேன். சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ தைரியமா இரு. சரிம்மா. என் புருஷன் தான் என் மேல பயங்கர கோவமா இருக்காரு. அதெல்லாம் சரியா போயிடும் லட்சுமி, விடு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சித்துக்கு பொண்ணு பார்க்க போறோம் வாங்கன்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு இருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். ஏன் சாரதா, ஏன் என்ன கூப்பிடல? இப்ப பார், யார் என்னன்னு தெரியாதவன உன்னை கண்ணா பின்னான்னு பேசியிருக்கான். என்ன எங்க அம்மா தான் புரிஞ்சுக்கலன்னா நீயுமா சாரதா? நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? ஏன் சாரதா, ஏன் இப்படி என்ன விலக்கியே வைக்கிறேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்களை நான் கூப்பிடணும்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். சித்து தான் உங்க மேல இருந்த கோவத்துல வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லிருக்கணும். ஓகே, நடந்ததெல்லாம் விடு. இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. அதை நான் இப்பவே செய்யறேன், சொல்லு. நாளைக்கு உங்களை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்கவும் சம்பந்தம் பேசவும் வர்றதா நான் தென்றல் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு நீங்க என் கூட நாளைக்கு வரணும். கண்டிப்பா நான் வரேன் சாரதா, காலையிலே வந்துடுறேன். நீயும் சிது ரெடியா இருங்க. என்ன, தென்றல் வீட்டுக்கு போறோம். நானே சம்பந்தம் பேசுறேன். சித்துவுக்கும் தென்றலுக்கும் நானே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போதுமா? சரிங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா. எங்க நாம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா? அது எப்படி போறது மாதவி? வீட்டுல தான் அம்மா இருக்காங்கல்ல, எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கிறது? இவளால எவ்வளவு மனவேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. எங்க அத்தை கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நீங்க நான் மாமா எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? அம்மா கிட்ட பொய் சொல்லி சமாளிக்க முடியாது மாதவி. எப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. இந்த விஷயத்துல நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சித்து தென்றல் கல்யாணத்தை நல்லா கிராண்டா நடத்தணும். நாம எல்லாரும் அதுல பங்கெடுத்துக்கணும். நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி அதை எடுத்து நடத்தணும். நீ சொல்றது சரிதான் ஆகாஷ். ஆனா உன் பாட்டி சம்மதிக்க மாட்டாங்களே. பாட்டியை நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆகாஷ், அப்ப என்ன பண்ணலாம்? பாட்டியை ஏமாத்தி தான் சரி செய்யணும். இத தானங்க நானும் சொன்னேன். பாரு ஆகாஷ், உங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு.
அம்மாவை ஏமாத்துறதுக்கு அப்பாவுக்கு மனசு இல்லையம்மா. ஓ, நாம ஏமாத்திடுவோம். அப்படி சொல்ற என் செல்லம். சரி சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அம்மாவும் மகனும் சேர்ந்து பிளான் பண்றீங்க. ஆனா எங்க அம்மா உங்க எல்லாரை விட பிரில்லியன்ட். பாத்துக்கோங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பிளான் அவன் சொல்லட்டும், நீ சொல்லுப்பா. அம்மா, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. புது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு ஃபாரின் கிளையண்ட் வராங்க. அந்த மீட்டிங்ல நீங்களும் இருக்கணும்னு பாட்டி கிட்ட சென்டிமெண்டா பேசி பாட்டியை ஏமாத்தி ஒருவேளை ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டா. ஹலோ அத்தை. சொல்லு தென்றல். அத்தை, ஐம் ரியலி வெரி சாரி அத்தை. ஏன், எதுக்கு சாரி கேக்குற? இல்ல அத்தை, எங்க சித்தப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. உங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல? கண்டிப்பா வருத்தம் இருக்கு மருமகளே. நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கதானே வருவ. அப்ப நான் அதை டேலி பண்ணிக்கிறேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அத்தை. எங்க நீங்க கோச்சுக்கிட்டு நாளைக்கு வராம இருந்துருவீங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. இப்ப அது சரியாயிடுச்சு அத்தை. என் பையன் மனசுக்குள்ள புகுந்துட்ட, அதனால நீங்க எப்படியா இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும்னு தைரியமா இருக்கியா? அத்தை, என் சித்தப்பா பேசினதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விடு தென்றல். இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் வாழ்க்கையில எவ்வளவோ கேட்டிருக்கேன். அத்தை, ரொம்ப வருத்தப்படுறீங்களா அத்தை? நோ ஃபீலிங். நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை, மாமா கிட்ட பேசுனீங்களா? அப்பவே நான் அவர்கிட்ட பேசிட்டேன். மாமா என்ன சொன்னாரு? வரேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரே முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் எடுத்து செய்றேன்னு சொல்லிட்டாரு. சூப்பர் அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கெல்லாம் நானு சித்து அவங்க அப்பா 3 பேரு வந்து முதல்ல நிப்போன்னு உங்க வீட்டுல சொல்லிடு. ஓகே அத்தை, சொல்றேன். தென்றல், நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. யாரு வந்து எது சொன்னாலும் சரி, நீ தான் எங்க வீட்டு மருமக. சித்துக்கும் உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். சரிங்க அத்தை, நாளைக்கு நீங்க வந்துருங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண சொல்லிடுறேன். சரிம்மா. சரிங்க அத்தை, போனை வச்சிடுறேன். பாய். நிலா, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ வாங்கின போட்டோ. இப்பதான் நான் கல்யாணம் பண்ணலன்னு ஆயிடுச்சு. இனி இந்த போட்டோவை என் பர்ஸ்ல வச்சிருந்தா நாகரிகமா இருக்காது. இந்த போட்டோவை திருப்பி உங்க அக்கா கிட்டயே கொடுத்துரு. இல்லத்தான், நீங்களே அக்கா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துடலாம்ல. இது நேர்ல பார்த்து கொடுக்கிற தைரியம் எனக்கு இல்ல. வாங்கிக்கோ. நீங்க உண்மையிலேயே ஜென்டில்மேன் அத்தான். நான் போயிட்டு வரேன். பர்ஸ்ல இருந்த தென்றல் போட்டோவை ஈஸியா எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா மனசுல இருக்கிற தென்றல்
அக்கா, ஆகாஷ் அத்தா மாதிரி ஒரு ஜென்டில்மேனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுக்கா. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. நீதான் ஆகாஷத்தான சரியா புரிஞ்சுக்கல. ஓ, அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? யார் சொல்லணும்? நான் தான் சொல்றேன். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நிலா. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். நீ ஒரு அன்லக்கி கேர்ள்கா. ஆகாஷத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு லக்கு இல்ல. வேண்டாம் நிலா, புரியாம எதேதோ பேசாத. நான் புரியாம பேசலக்கா, நீ தான் புரியாம பேசுற. இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ பாரு. நிலா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீயே ஆகாஷத்தான வெறுக்கிற. அவரு ரொம்ப நல்லவரு தெரியுமா? நான் அதை இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன்கா ஆகாஷத்தான வேணாங்கிற? உன்னை விட ஆகாஷ எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப நல்லவரு, தங்க மனசுக்காரரு. அப்புறம் உனக்கு என்னதான்க்கா பிரச்சனை? அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. என்ன மைனஸ்? இத்தனை வயசுக்கு அப்புறமும் அவரு பாட்டி சொல்ல தட்டாத ஒரு ஆளு. நீ ரொம்ப சீரியஸா பேசுறியோ? நான் சீரியஸாவே சொல்றேன். ஆகாஷ் ஒரு விவரம் இல்லாதவரு. அவர் பாட்டி என்ன சொன்னாலும் அத அப்படியே கேட்பாரு. நில்லுன்னா நிப்பாரு, உட்காருன்னா உட்காருவாரு. தோப்புக்கரணம் போடுன்னு அவர் பாட்டி சொன்னா நான் எண்ணிக்கிட்டு போடவா இல்ல எண்ணாம போடவான்னு கேட்பாரு. அவரு அவங்க வீட்டு பாட்டி பேச்ச கேட்காம பக்கத்து வீட்டு பாட்டி பேச்சையா கேட்பாரு? பெரியவங்க சொன்னா அத கேட்கணும்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாரு. அதுல என்ன தப்பு இருக்குக்கா? யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேக்குறது தான் நல்ல பாலிசி. பெரியவங்க சொன்னா கேட்க வேண்டாமா? சரி, நான் ஒன்னு கேக்குறேன். நம்ம அப்பா அம்மா சொன்னா அத நீ அப்படியே கேப்பியா? அவங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியுமா? அப்போ எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு உன் அறிவு வேலை செய்தல? ஆமா, அந்த அறிவு ஆகாஷ் கிட்ட இல்ல. இப்ப புரியுதா? பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் பாட்டி சொல்றபடிதான் கேட்பேன்னு பொண்டாட்டி கிட்டயே சொன்னா எந்த பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டா. எதுக்கு என்ன கட்டிக்கிட்ட? பேசாம உன் பாட்டியவே கட்டிக்க வேண்டியதானு சொல்லுவா. என்னைக்கு ஆகாஷ் அவரோட பாட்டி பேச்ச கேட்கறத நிறுத்திட்டு சொந்தமா யோசிக்கிறாரோ அன்னைக்குதான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல பொண்டாட்டியும் கிடைப்பான். ஆனா என் சித்து ஆகாஷ் மாதிரி கிடையாது. சுயமா சிந்திக்கிறவன். எனக்கு அப்படிதான் பிடிக்கும். இத பாரு, நீயும் எங்களை மாதிரி சுயமா யோசிக்க பழகு. ட்ரை பண்றேன்.